கலை படைப்பு என்பது நமக்கு உள்ளே இருந்து வெளியில் வரணும். இப்போ ஒரு புத்தகத்தை பார்த்து படிக்கக்கூடாது. ஒரு புத்தகத்தை பார்த்து ஒரு பாட்டை படிக்கிறது, ஒரு ஓவியத்தை பார்த்து ஒரு ஓவியர் யாரோ வரைந்த ஓவியத்தை பார்த்து அல்ல ஒரு ஃபோட்டோவை பார்த்து வரைகிறது, இது கலை படைப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. இது பிரதி எடுக்கிற வேலை, காப்பி அடிக்கிற வேலை. கலைப்படைப்பு என்பது ஒரு ஓவியம் வரைகிறோன்னா அது நமக்கு உள்ளே இருந்து வரணும், நமது மனசுலேருந்து அது வரணும், வெளியிலேருந்து வரக்கூடாது. வெளியில் ஒன்றை பார்த்து இன்னொன்று வரையக்கூடாது, நமக்கு உள்ளேருந்து வரணும். இப்போ ஒரு ஓவியம் ஒருத்தர் உட்கார வச்சு அவரை மாதிரியே ஒருத்தர் பார்த்து வரைகிறார், அதை நம்ம படைப்புன்னு சொல்ல முடியாது, ஒரு காப்பி அடிக்கிறது தான். நமக்கு உள்ளேருந்து வரணும், கற்பனை, அதுதான் கற்பனை. நம்ம எதையும் பார்க்காம யாரையுமே பார்க்காம நமது மனசுக்குள்ளேருந்து அந்த கற்பனை என்பது வர வேண்டும். ஒரு பாட்டு பாடுறோம் அப்படின்னா ஒரு பாட்டு புத்தகத்தை பார்த்து பாட்டு படிக்கக்கூடாது. அந்த நேரத்தில் நமக்குள் இருந்து அது வெளியே வர வேண்டும். ஏற்கனவே மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிட்டு அது வெளியே வரக்கூடாது. ஏற்கனவே ஒரு புத்தகத்தில் இருக்கிற பாட்டை மனப்பாடம் செஞ்சு வச்சுட்டு அது எந்த புத்தகத்தையும் பார்க்காம மனப்பாடம் செஞ்சு வச்சு அந்த பாட்டை அப்படி பாடக்கூடாது. அது நமக்கு சொந்தமானது இல்லை. நமக்கு சொந்தமானது இதுன்னா நீங்கள் எதையும் முன்கூட்டியே பார்க்காம அந்த நேரத்தில் வெளிப்படுத்தப்பட வேண்டும். அந்த படைப்பு என்பது அந்த நேரத்தில் வெளிப்படுத்தப்பட வேண்டும். அதுதான் உண்மையான படைப்பு என்பது. கலைப்படைப்பு என்பது உண்மையான. ஒரு பாட்டு பாடுறீங்கன்னா அது உங்களுக்குள் இருந்து வர வேண்டும். யாரோ எழுதிய பாட்டை மனப்பாடம் பண்ணி வச்சு நீங்கள் பாடக்கூடாது, அல்லது நீங்களே எழுதி வச்சு அதை பார்த்து பாடக்கூடாது. நீங்களே எழுதி வச்சு அதை பார்த்து அந்த நேரத்தில் உங்களுக்கு அது வெளியே வர வேண்டும். நீங்கள் பேசுகிறீங்க, திட்டமிட்டாக பேசுகிறீங்க, ஏற்கனவே எழுதி வச்சுட்டா பேசுகிறீங்க, யாரோ எழுதி கொடுத்ததையா வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் பேசுகிறீங்கப்பா, எல்லாருமே பேசுகிறாங்க. எல்லாரும் எப்படி பேசுகிறாங்க? யாரோ எழுதி கொடுக்குறாங்களா? யாரோ எழுதி கொடுத்ததை வச்சு பார்த்தா அவங்க படித்து பேசிக்கிட்டு இருக்காங்க, அல்லது என்றைக்கோ மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு அதை இன்றைக்கி பேசுகிறாங்களா? அப்படிலாம் பேசலாம்ல. நம்ம இன்றைக்கி பேசுகிறோன்னா இப்போ தானே நம்ம யோசிக்கிறோம், இப்போ யோசித்து இப்போ பாடுறோம். அது மாதிரி தான் பாட்டு இருக்கணும். பாட்டு என்பது எப்படி இருக்கணும்னா இப்போ யோசிக்கணும், இப்போ தான் யோசிச்சிருக்கணும், இப்போ தான் அதை நம்ம பாடியிருக்க வேண்டும். இதற்கு முன் பாடியிருக்கக்கூடாது. இதற்கு பிறகும் நாம் அதை பாடணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ நம்ம பேசுகிறோம், இதற்கு முன் நம்ம அந்த விஷயத்த இதே போல் பேசணுமா? கிடையாது. அல்லது யாரோ திட்டமிட்டு இனிமேல் நான் நாளைக்கு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே எழுதி வச்சு பேசுகிறீங்களா? அதுவும் கிடையாது. அதனால் நாம் பேசுகிறதுங்கிறது நாம் என்ன பேச போகிறோம் இன்றைக்கி. இப்போ மணி காலையில் 10 மணின்னு வச்சுக்கோங்களேன். 12 மணிக்கு நாம் என்ன பண்ணுவோம், யாருக்கிட்ட பேசுவோம், இல்லை என்ன பண்ணிகிட்ருப்போன்னே நமக்கு தெரியாது. அங்கே நாம் என்ன பேசுவோன்னு தெரியாது, பேசுவோமா பேச மாட்டோமான்னு கூட தெரியாது. சும்மா கூட இருக்கலாம், சும்மா தூங்கிட்டு கூட இருக்கலாம், என்ன பண்ணுவோன்னே தெரியாது. ஒருவேளை நம்ம யார்கிட்டையும் பேசிக்கிட்டு கூட இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. அது 12 மணி வந்தாலும் தெரியும் நாம் என்ன செய்கிறோங்கிறது. அது மாதிரி தான் ஒரு படைப்பு என்பது. நீங்கள் 12 மணிக்கு ஒரு பாட்டு பாடுறீங்க அப்படின்னா அது அந்த 12 மணிக்கு தான் நீங்கள் பாடுவீங்க அப்படிங்கிறதே தெரியணும். 12 மணிக்கு நீங்கள் என்ன பாடுவீங்கன்னு உங்களுக்கு முன்கூட்டியே தெரியாது. 12 மணிக்கு மதியம் 12 மணிக்கு நீங்கள் என்ன பேச போகிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு முன்கூட்டியே தெரியாது. உங்கள் நண்பர்கிட்ட பேசலாம், உங்கள் நண்பரை திடீர்னால பார்த்து பேசுவீங்க. அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட நீங்கள் என்ன பேசுவீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு முன்கூட்டியே தெரியாது. அவரை பார்க்க போகிறதே அப்போ தான் உங்களுக்கு தெரியுது. எதேச்சியாக எதிர்பாராதமாக பார்க்குறீங்க, அவர்கிட்ட என்ன பேசுகிறேன்னே முன்கூட்டியே நீங்கள் திட்டமிட்டு வச்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கும்போது திடீர்னால அவர்கிட்ட பேசுகிறீங்க. அதே மாதிரி தான் பாட்டுங்கிறது அந்த நேரத்தில் வெளியே வர வேண்டும். அந்த நேரத்தில் நமக்கு ஒரு மனநிலை இருக்கும். இப்போது நீங்கள் ஒரு பாட்டு ஏன் அந்தந்த நேரத்தில் வரணும் அப்படின்னா நான் இப்போ ஒவ்வொரு நேரத்துலையும் நம்மளுக்கு ஒவ்வொரு விதமான மனநிலை இருக்கும். நம்ம 12 மணிக்கு இப்போ மணி காலையில் 10ன்னா மதியம் 12 மணிக்கு நான் எப்படி ஒரு மனநிலையில் இருப்பேன்னு சொல்ல முடியாது. கவலையாக இருக்கலாம், சோகமாக இருக்கலாம், யாராவது நம்மளை திட்டி விட்டு போயிருப்பாங்க, அல்லது நாம் யார் மேலேயே கோவப்பட்டிருப்போம், டென்ஷனாக இருப்போம். அப்போ நம்ம மனநிலைங்கிறது அந்த நமது படைப்புத்திறனை வெளிப்படுத்துவதற்கான ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. நமது படைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை எது தீர்மானிக்குதுன்னா நமது மனநிலை தான் தீர்மானிக்குது. இப்போ மணி காலையில் 10னாக்கா மதியம் 12 மணிக்கு என்னுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. நான் மதியம் 12 மணிக்கு நான் ஒரு பாட்டு பாடுறேன்னா அப்போ என்னுடைய மனநிலை எப்படி இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி தான் நான் ஒரு பாட்டை பாடுவேன். நான் ரொம்ப கவலையாக இருந்தால் நான் பாடுகிற பாட்டில் அந்த கவலை வெளிப்படும். நான் ஒரு டான்ஸ் ஆடுறேன்னு வைங்க, மத்தியானம் 12 மணிக்கு நான் ஒரு டான்ஸ் ஆடுறேன் அப்படின்னா அந்த 12 மணிக்கு நான் எப்படி இருக்கிறேன், சந்தோஷமான மனநிலையில் இருந்தால் அந்த சந்தோஷம் என்பது நான் ஆடுகிற நடனத்தில் வெளிப்படும்.
நான் வரைகிற ஓவியத்திலும் அது வெளிப்படும். நான் என்ன மனநிலையில் இருக்கனோ அந்த மனநிலை என்பது நான் வரைகிற ஓவியத்திலோ நான் ஆடுகிற நடனத்திலோ நான் பாடுகிற பாடலிலோ அது வெளிப்படும். அந்த மனநிலை அது வெளிப்படும். இதுதான் ஒரு படைப்பு என்பது. ஏன் முன்கூட்டியே திட்டமிடக்கூடாது அப்படின்னா, ஒரு படைப்பு என்பது அந்த நேரத்தில் முடிவு செய்து அந்த நேரத்தில் நமக்கு இருக்கிற மனநிலை சார்ந்து அது வெளிப்படுத்தப்படுகிறது. அதனால தான் நீங்கள் முன்கூட்டியே திட்டமிடாதீங்க. முன்கூட்டியே ஒரு பாட்டை நீங்கள் மனப்பாடம் பண்ணி வைக்கலாம். ஆனால் முன்கூட்டியே நாம் இந்த மனநிலை தான் இருப்போன்னு எப்படி யூகிக்க முடியுமா? நம்ம முன்கூட்டியே நம்ம மதியம் 12 மணிக்கு மகிழ்ச்சியாக இருப்போம் அப்படின்னு உங்களால் முடிவு செய்ய முடியாது. நம்ம சோகமாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம், துக்கமாக இருக்கலாம், ஏமாற்றத்தை உணரலாம், பயத்தோடு இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அந்த உணர்ச்சிகள் என்பது அது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை. அது எப்படி என்னவா வேணாலும் வரலாம். ஆனால் நம்ம முன்கூட்டியே ஒரு பாட்டை மனப்பாடம் பண்ணி வைக்கலாம். ஆனால் முன்கூட்டியே நாம் இன்றைக்கி மதியம் 12 மணிக்கு இந்த பாட்டை பாடலான்னு சொல்லிட்டு அதை நீங்கள் மனப்பாடம் பண்ணி வைக்கலாம். ஆனால் அந்த மதியம் 12 மணிக்கு நான் மகிழ்ச்சியாக தான் இருப்பேன்னு உங்களால் உறுதியாக சொல்ல முடியாது. இல்லை நான் கவலையாக தான் இருப்பேன்னு நீங்கள் உறுதியாக சொல்ல முடியாது. அதுதான் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த நேரத்தில் உங்களிடமிருந்து அது வெளிப்பட வேண்டும். அதற்கு முன்பு அது வெளிப்பட்டிருக்கக்கூடாது. முன்கூட்டியே ஒத்திகை பார்க்காதீங்க. கலைப்படைப்புங்கிறது, இயற்கையான கலைப்படைப்புங்கிறது முன்கூட்டியே ஒத்திகை பார்க்கப்பட்டதாக இருக்கக்கூடாது. ஒரு மேடையில் ஆடுற டான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே அவங்க ரிஹர்சல்லாம் பார்ப்பாங்க, நிறைய வாட்டி ஒத்திகை பார்ப்பாங்க. அந்த டான்ஸ் மாஸ்டர் ஒழுங்காக ஆட சொல்லி திட்டுவார், அடிக்க கூட செய்வார். இவ்வளோ ரிஹர்சலில் இவ்வளோ வன்முறை இருக்குது. நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்காது, மேடையில் ஆடுவதற்கு வாய்ப்பு கிடைக்காது. அதனால் நாம் யார் வாய்ப்பையும் எதிர்பார்த்துருக்கக்கூடாது. நம்மளை யாரும் திட்டவும் கூடாது. நடனம் என்பது ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிற ஒரு நடைமுறை. அப்படி இருக்கும்போது மற்றவங்கள்ட்ட திட்டு வாங்கி அடி வாங்கி நம்ம நடனம் ஆடினா அதில் உண்மையிலே மகிழ்ச்சியே இருக்காது. அதனால தான் நம்ம எப்போவும் முன்கூட்டியே ரிஹர்சல் பார்த்து ஒத்திகை பார்த்து ஆடுகிற நடனத்தின் மீது நமக்கு ஆர்வம் வரக்கூடாது. அது செயற்கையான நடனம், அது இயற்கையான நடனமே கிடையாது. அது இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி முன்கூட்டியே நடனம் ஆடி ரிஹர்சல் பார்த்து அது வெளிப்படுத்தப்படுகிறது. அதில் ஒரு உள்நோக்கம் இருக்குது. அதை வச்சு பணம் சம்பாதிக்கலாம். பணம் சம்பாதிக்கும் போது தான் முன்கூட்டியே ரிஹர்சல் பார்த்து அப்புறம் அதை ஒத்திகை பார்த்து அப்புறமா அந்த திறனை நடனத்தை ஒத்திகை பார்க்கப்பட்ட அந்த நடனத்தை அவர்கள் வெளிப்படுத்துவார்கள், ஆடி காட்டுவார்கள். அது பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு நடைமுறை. பள்ளிகளிலாம் குழந்தைகள் நடனமாடுறாங்க, ரிஹர்சல் பார்த்து நடனமாடுறாங்க. அவங்க என்ன பணத்தை சம்பாதிக்கிறக்காக நடனமாடுறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அவங்க இன்றைக்கி பணத்தை சம்பாதிக்காமல் இருக்கலாம். அந்த பள்ளி குழந்தைகள் மேடையில் நடனமாடுவதற்காக முன்கூட்டியே ஒத்திகை பார்க்குறாங்க முன்கூட்டி. ஆனால் அவர்கள் இன்றைக்கு அவர்கள் பணம் சம்பாதிக்காமல் இருக்கலாம். இந்த மாதிரி மேடையில் திறமைகளை வெளிப்படுத்தும் போது பல பேர் ஊக்கமடியும், நீ நல்லா ஆடின அப்படின்னு ஒரு குழந்தைக்கு சொல்லும்போது அந்த குழந்தைகளுக்கு நம்ம பின்னாடி ஒரு டான்ஸராக ஆகணும் அப்படிங்கிற கற்பனைகள் கனவுகள் வரலாம். அதுபோலவே அந்த குழந்தை அதற்காக முயற்சி பண்ணும்போது நாளைக்கு ஒரு டான்ஸராக ஆகி அந்த குழந்தை அந்த டான்ஸ் தொழில் மூலமாக பணத்தை தான் சம்பாதிக்க போகுது. அதனால் மேடையில் ரிஹர்சல் பார்க்குறது, ஒத்திகை பார்க்குறது இதெல்லாம் செயற்கையான நடனம். இதெல்லாம் பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக. ஏன்னா மேடையில் வெளிப்படுத்தும் போது நிறைய பணத்தை சம்பாதிக்கணும், அது திறமையாக வெளிப்படுத்தப்பட வேண்டும். அப்போ ரொம்ப திறமையாக வெளிப்படுத்த வேண்டும். அப்போ முன்கூட்டியே பல முறை ரிஹர்சல் பண்ணி இந்த மாதிரி அசைவுகள் தேவையில்லை, இந்த மாதிரி போட்டால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்திகைலாம் பார்த்து ரொம்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட நடன அசைவுகளை மட்டும் கொஞ்சம் கடினமான பயிற்சி மூலம் கடினமாக ஆடப்படுகிற ஒரு நடனம். அதன் மூலம் பார்வையாளர்களை அதிகமாக ஈர்த்து அதன் மூலம் நிறைய பணம் சம்பாதிப்பதற்கு வாய்ப்பு. இதெல்லாம் செயற்கையானது. பணம் இருக்கிற வரைக்கும் தான் இந்த மேடை நடனம்லாம் இருக்கும். மேடையில் போய் திறமையை வெளிப்படுத்துகிறது எல்லாமே பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழிமுறை. இதெல்லாம் இந்த பணம் இருக்கிற வரைக்கும் தான். 2040 வரைக்கும் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம். 2040க்கு அப்புறம் செயலிழந்துடும். அதன் பிறகு இந்த உலகத்தில் பணம் என்கிற நடைமுறை இருக்காது, பள்ளிகள் இருக்காது, கல்லூரிகள் இருக்காது, சினிமா இருக்காது, ரேடியோ இருக்காது, எதுவுமே இருக்காது. அப்புறம் மனுஷங்க குடிசையில் தான் வாழ போகிறாங்க, விவசாயம் தான் பண்ண போகிறாங்க, அவங்க ஆட போகிறாங்க, பாட போகிறாங்க. ஆனால் அது மேடையில் போய் ஆட மாட்டாங்க. அவங்க வாழ்க்கை அவங்க விருப்பப்பட்டால் ஆடுவாங்க. அவங்க நண்பர்களுக்கு முன்னாடி, தோழிகளுக்கு முன்னாடி, அம்மா முன்னாடி, அப்பா முன்னாடி, மக முன்னாடி இப்படி தங்களுக்கு தெரிந்தவர்கள் முன்பு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்திக் கொள்வார்கள். எப்போ வேணாலும் வெளிப்படுத்துவாங்க. அவங்க விருப்பம்தான். இப்போ தான் வெளிப்படுத்தணும் அப்படின்லாம், இப்போ தான் டான்ஸ் ஆடணும், கரெக்டாக 7 மணிக்கு ஸ்டேஜில் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆன உடனே நீங்கள் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடணும், பாட்டு போட்டுருவாங்க, நீங்கள் நடனம் அப்படிலாம் கிடையாது.
இந்த மாதிரி ஒத்திகை பார்க்குறதெல்லாம் கிடையாது. எது நீ ஆடினாலே அது நடனம் தான், ஆடினாலே அது வெளிப்பாடு தான். ஒத்திகைலாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஆடினாலே அது நடனம் தான். அதனால் ஒத்திகை பார்த்துட்டு அப்புறமா நடனம் ஆட வேண்டிய அவசியமே இல்லை, அப்படி பாட்டு பாட வேண்டிய அவசியமே இல்லை. ஒத்திகையே பார்க்க தேவையில்லை. நீ என்ன பாடினாலும் அது பாட்டு தான். எது பாட்டு எது நடனம் அப்படின்னா, நீ ஆடினாலே அது நடனம் தான், அசைந்தாலே அது நடனம் தான் அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதான். பாடினாலே அது பாடல் தான், வரைந்தாலே அது ஓவியம்தான். அந்த அளவுக்கு இதுதான் ஓவியம் அப்படின்னு, இந்த அளவை தாண்டினா தான் நீ ஓவியம், அது ஓவியமாக ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த அளவை தாண்டி நீ நடனம் ஆடினால்தான் அது நடனமாக ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்லாம் ஒன்றும் இங்கே விதிமுறை, கட்டாயம், நெருக்கடி, நிர்பந்தம் எதுவும் கிடையாது. நீ ஆடினாலே அது நடனம், ஆடினாலே அது நடனம், பாடினாலே அது பாடல், வரைந்தாலே அது ஓவியம், எழுதினால் அது கவிதை, சொன்னால் அது கதை. சொன்னால் போதும்பா, நீ வரைஞ்சாலே போதும்பா, நீ ஓவியனாகிடலாம். ஓவியனாக, அதாவது எந்த வித எதிர்பார்ப்பு இல்லாமல், பணத்தை சம்பாதிக்கிற நோக்கம் இல்லாமல், உங்களுடைய சுய சந்தோஷத்துக்காக நீங்கள் அந்த கலைப்படைப்பு திறனை, கலைகளை பயன்படுத்துவீர்களேயானால் உங்களுடைய சந்தோஷம், உங்களுக்கு உங்கள் சந்தோஷம். ஒரு புள்ளி வச்சாலே அது ஓவியம்தான். உங்கள் சந்தோஷம்தான் முக்கியம். உங்கள் சந்தோஷத்துக்காக மட்டுமே நீங்கள் ஓவியம் வரைகிறீர்கள், கவிதை எழுதுகிறீர்கள், நடனம் ஆடுகிறீர்கள் அப்படின்னா, நீங்கள் ஆடினாலே அது நடனம் தான், புள்ளி வச்சாலே அது ஓவியம்தான். ஏன்னா நீ உங்களுக்காக தான் பண்ணுறீங்க. மேடைங்கிறது மற்றவங்களுக்காக, மற்றவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக. அப்போ தான் மற்றவங்க இவங்களுக்கு பணம் கொடுப்பாங்க. அதனால் மேடையில் நான் ஆடினாலே நடனம், நீங்கள் பார்க்குறது உங்கள் தலைவிதின்னு சொல்ல முடியாது. மேடையில் போய் நடனம் ஆடுறீங்க அப்படின்னா, நான் ஆடினாலே அது நடனம் தான், நீங்கள் பார்த்து தான் ஆகணும்னு நீங்கள் யார்ட்டையும் சொல்ல முடியாது. தொடர்ந்து அவங்க பார்க்க மாட்டாங்க. நான் வரைஞ்சாலே ஓவியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓவியத்தை வரைய முடியாது. மற்றவங்களுக்காக வரையும் போது கண்காட்சியெல்லாம் வைக்கிறாங்க அப்படின்னா, அதை ரொம்ப ரிஹர்சல் பார்த்து நல்லா அழகாக வரைஞ்சாதான் அதை விற்பனை ஆகும். வாடிக்கையாளருடைய மனநிலை, அவங்களுடைய அவங்களுடைய விருப்பம்தான் இவங்களுடைய விருப்பம். அந்த கலைஞர்களுடைய விருப்பம் என்பது வாடிக்கையாளர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை இவங்க வரைஞ்சி கொடுப்பாங்க. ஏன்னா பணத்துக்காக இவங்க பண்ணும்போது வாடிக்கையாளர்களுடைய விருப்பம்தான் கலைஞருடைய விருப்பமாக மாறிவிடுகிறது. ஆனால் பணத்திற்காக தனது கலைப்படைப்பு திறனை வெளிப்படுத்துவதற்கு ஒருத்தர் மறுத்து விடும் பொழுது, நான் எனது சுய சந்தோஷத்திற்காகத்தான் நான் ஒரு ஓவியம் வரைகிறேன், எனது சுய சந்தோஷத்திற்காக தான் நான் நடனமாடுகிறேன் அப்படிங்கிற ஒரு கொள்கையை ஒருவர் பின்பற்றும்போது, அவர் ஒரு புள்ளி வச்சாலே அது நடனம், ஒரு ஓவியம்தான். சும்மா ஆடினாலே அது நடனம் தான், பாடினாலே அது பாட்டு தான். உனக்கு பிடிக்கலனா அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் எனக்காக தான் பாடுறேன். அந்த மாதிரி அது அந்த அளவுக்கு எளிமையானதாக மாறிவிடுகிறது. நம்முடைய சுய சந்தோஷத்துக்காக நாம் விளையாடணும், பாடணும், ஆடணும், வாழணும். வாழ்க்கை என்பது நமது சுய சந்தோஷத்திற்காக, அவரவர் சுய சந்தோஷத்திற்காக வாழ வேண்டும். அப்படின்னா வாழ்க்கை எளிமையாக மாறிடும். இன்றைக்கி ஏன் வாழ்க்கை ஆடம்பரமாக மாறிடுச்சுன்னா, மற்றவங்க வியந்து பேசணும், மற்றவங்க புகழ்ந்து பேசணும், ஆணு வாயை பழந்து பார்க்கணும், அதுக்கு தான் பெரிய வீடு கட்டுறாங்க, மற்றவங்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவம். ஆனால் எல்லாத்துக்கும் அவ்வளோ பெரிய வீடு தேவையா என்ன? பெரிய பங்களா எல்லாத்துக்கும் தேவை கிடையாது. சின்ன ஒரு 10க்கு 10 அடி ஒரு ரூமு, ஒரு கழிவறை, ஒரு குளியலறை, ஒரு சமையலறை, இதுதான் ஒருத்தருக்கு தேவையானது. அவரவர் சுய சந்தோஷத்திற்காக வாழ்வது, பிறருக்காக வாழாமல் தனக்காக வாழும்போது வாழுகிற வீடு. அந்த மாதிரி கொள்கை உடையவர்கள், தனக்காக வாழுகிறோம் என்கிற உணர்வுடையவர்கள் மிகப்பெரிய வீடுகளெல்லாம் வசிக்க மாட்டார்கள். மற்றவங்களுக்காக பெரிய டிவியை வாங்குறது, பெரிய ஏசி, காரு, பங்களா, விதவிதமான ஆடை, நகைகள், இதெல்லாம் மற்றவங்களுக்காக. அதனால தான் இந்த மனித வாழ்க்கை பிரம்மாண்டமாக ஏன் மாறி போச்சுன்னா, இதெல்லாம் மற்றவங்களுக்காக. மற்றவங்ககிட்டேருந்து பேர் வாங்கணும், புகழ் வாங்கணும், மற்றவங்கள சந்தோஷப்படுத்தணும். அதுக்காக தான் இந்த மனித வாழ்க்கையே பிரம்மாண்டமாக மாறி போச்சு. இந்த இயந்திர அறிவியல் உலகம் ஏன் பிரம்மாண்டமாக இருக்குன்னா, மற்றவங்கள சந்தோஷப்படுத்தணும். மற்றவங்களுடைய சந்தோஷத்திற்காக தனது சுய சந்தோஷத்தை தியாகம் செய்கிற நடைமுறை இங்கு உள்ளது. அதனால்தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் பிரம்மாண்டமாக மாறிவிட்டது. மற்றவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக தங்களுடைய சந்தோஷத்தை தியாகம் பண்ணிட்டு கடினமாக உழைக்கிறார்கள். அதனால்தான் இந்த மனித வாழ்க்கை பிரம்மாண்டமாக மாறிடுச்சு, பிரம்மாண்டமான ஒன்றாக மாறி போய்விட்டது. ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் அவரவர் தேவைக்காக தான் உழைக்க போகிறாங்க, அவரவர் சந்தோஷத்திற்காகத்தான் வாழப்போகிறார்கள். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு
ரொம்ப எளிமையாக குடிசையிலே வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. நான் எனக்காக தான் வாழ்கிறேன், என்னுடைய சந்தோஷத்துக்காக தான் வாழ்கிறேன். அப்படி இருக்கும்போது எளிமையாக நடனம் ஆடுவார்கள், எளிமையாக பாட்டு பாடுவார்கள், ரொம்பவும் எளிமையாக ஓவியம் வரைவாங்க. சும்மா வெறும் விரல் போதும், தரையில் கோடு போட்டு வரைஞ்சி ஒரு ஓவியத்தை வரைந்து விடுவார்கள். ஒரு விரல், சின்ன குச்சி போதும், ப்ரஷ்ஷே தேவையில்ல, தூரியே தேவையில்ல, விரலை வைத்தே வரைந்து விடுவார்கள். அது மாதிரி நமக்காக நாம் வாழும் பொழுது, அவரவருக்காக அவரை வாழும்போது, மற்றவர்களுக்கு ரொம்ப அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டு நமக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நம்ம வந்து தியாகியாக இருக்கும்போது தான் இந்த மனித வாழ்க்கை பிரம்மாண்டமாக மாறிப்போச்சு. அது இடத்துல வந்து நாம் நமக்காக வாழும்போது இந்த வாழ்க்கை எளிதாக மாறிவிடும். பிறருக்காக வாழாமல் நம்மை புறக்கணித்து விட்டு பிறருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது தான் இந்த வாழ்க்கை பிரம்மாண்டமாக மாறிடுது. நம்மளை வந்து லட்சியப்படுத்தி விட்டு பிறருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நமக்கு மட்டும் ஒவ்வொருத்தரும் முக்கியத்துவம் கொடுக்கணும். நமக்கு என்ன தேவை? நமக்கு தூக்கம் வருதா? தூங்கணும். எனக்கு இப்போ தூக்கம் வருதுப்பா, நான் தூங்கணும். அதானே சுதந்திரம். நீ தூக்கம் வந்தால் இன்றைக்கி ஒரு தொழிற்சாலையில் வேலை பார்க்குற, அலுவலகத்தில் வேலை பார்க்குற, நீ தூக்கம் வந்தால் தூங்கலாம். ஆனால் உனக்கு பயமாக இருக்குமா இல்லையா? நீ தூக்கம் வந்தாலாம் நீ தூங்கிட்டு இருந்த அப்படின்னா உங்கள் முதலாளி ஒன்று திட்டுவார், உன்னை பற்றி கம்ப்ளைண்ட் போகும். அங்கே உன்னை பிடிக்காதவங்க சொல்லி கொடுத்துருவாங்க. அப்போது நீ மற்றவங்களுக்காகவே உழைக்கணும், உனது தூக்கம் உனக்கு முக்கியமாக தெரியக்கூடாது. அப்படி இதுதான் அடிமைத்தனம். நீ தூங்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லாமல் சொல்கிறாங்க. நீ தூங்கக்கூடாது, நீ விரும்பிய போதெல்லாம் தூங்கக்கூடாது. நீ வந்து உனக்கு வந்து தூக்கம் வந்தாலாம் தூங்கக்கூடாது, இது ஆஃபீஸு அப்படின்னு சொல்லிட்டு உன்னை கட்டுப்படுத்துகிறாங்க. இதுதான் அடிமைத்தனம். உன்னது ஆனால் நீ மற்றவங்களுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்க, ஆனால் உனக்கு தூங்குறது கூட உரிமை இல்லை. அந்த மாதிரி இதான் அடிமைத்தனம் என்பது. உன்னுடைய சுய தேவைகள் என்பது இங்கே பெருசு கிடையாது. நீ பிறருடைய தேவைகளுக்காக உழைக்கிறாய், உனது தேவையை நீ தியாகம் செய்துவிடு அப்படிங்கிற எழுதப்படாத விதிமுறை இங்கு கடைபிடிக்கப்படுகிறது. இதுதான் அடிமைத்தனம் என்பது.